யார் ஸ்வேதா இவ்வளவு எரிச்சலா இருக்கா? அது ஒன்றும் இல்லை, சர்ச்சில் கிளீனிங் கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு விருப்பமே இல்லை, அதனால கடமைக்கு போயிட்டு செஞ்சுட்டு வந்திருக்கேன். என்ன சொல்ற? கடமைக்கு நீ கிளீனிங் பண்ண போனியா சர்ச்சில்? ஆமா. நீ மனப்பூர்வமாவே போலையா? மனப்பூர்வமா போல என்ன இருக்கு, கிளீனிங்க்கு கூப்பிட்டாங்க, விருப்பம் அதனால கடமைக்கு செஞ்சுட்டு வந்தேன். எப்படி கிளீனிங் பண்ணிட்டேன், மனப்பூர்வமா செஞ்சு என்ன செய்யாட்டேன், கிளீன்டோ ஆயிட்டல. இது மாதிரி உன்னோட இன்னொரு ஃப்ரெண்டு உனக்காக பிடிச்சது எல்லாமே தாடி பிடிச்சி மனப்பூர்வமா உனக்காக ஒரு ஃபேவரட் கிஃப்ட் எடுத்துட்டு வந்தா உனக்கு எந்த கிஃப்ட் பிடிக்கும் சீதா? மனசால செஞ்ச கிஃப்ட் தான். அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில வந்து நீ ஏசப்பாவோட ஊழியம் செய்யறியா, இல்ல உனக்கு லைஃப்க்கு ரிலேட்டட் ஏதாவது வேலை செய்யறனா எல்லாமே நீ மனப்பூர்வமா செஞ்சனா அதோடைய பலன் வந்து உனக்கு கடைசியில கிடைக்கும். என்ன பிள்ளைகளா, நீங்களும் ஸ்வேதா அக்கா மாதிரி நான் வந்து எல்லா விஷயத்தையுமே மனப்பூர்வமா செய்யணும்னு இருந்தீங்கன்னா அப்ப இந்த சண்டே கிளாஸ் உங்களுக்காக தான். வெல்கம் டு RPTM சண்டே கிளாஸ். என்னைக்குள்ள டாபிக் மனப்பூர்வமா செய். என்ன குட்டீஸ், ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி கைகளை கூப்பி, ஏசப்பா அந்த சண்டே கிளாஸ்ல தந்த உங்களுடைய பெரிதான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இதுல வருகிற ஒவ்வொரு கதைப்பகுதி சாங் மனப்பூர்வமாய் செய்கின்ற தலைப்பின்படி ஆண்டவரே வருகிற செய்தி ஒவ்வொருத்தையும் கர்த்தர் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக்கி தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருவர் கூட பேசுங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இங்க சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹலோ பிள்ளைகளா, வெல்கம் டு RPTM சண்டே கிளாஸ். உங்க எல்லாரையும் இந்த RPTM சண்டே கிளாஸ்ல அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த பைபிள்ல உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியோட தலைப்பு யாரு தெரியுமா? தொற்காள். அவங்களை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் டெய்லி 3 அதிகாரம் 2 அதிகாரம் வாசிக்கிற எல்லா பிள்ளைகளுக்குமே தெரியும் தொற்காள் அப்படின்ற நபர் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்.
சில பேர் படிக்காதவங்க யாரோ அது நீங்க வந்து பார்த்து கற்றுக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல தொற்கால் அப்படின்ற ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க யாருக்காக வாழ்ந்தாங்கன்னா கர்த்தருக்காகவே வாழ்ந்தாங்களாம். சரியா? சரி, இந்த தொற்காலின் நற்குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? கர்த்தருக்காக வாழ்வது எப்படி அதுவும் பார்த்துருவோம். இன்னைக்கு தொற்கால் என்ன தெரியுமா பண்றாங்க? அவங்க வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல எழுதியிருக்கிற வசனத்தின்படி 36வது வசனத்துல அப்படியா எழுதப்பட்டிருக்கு. அவங்க வந்து அநேக நற்கிரியைகளை செஞ்சுட்டு வந்தாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள், கஷ்டப்படுறவங்களுக்காக நிறைய வந்து ஹெல்ப் பண்றது, துணி இல்லாம வஸ்திரம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிறைய வஸ்திரங்களை வாங்கி கொண்டு போய் கொடுக்கறது, அப்படியா சொல்லி அவங்க வந்து அநேக காரியங்களை ஏசப்பாக்கு பிடிச்சமான ஒரு காரியங்களை அவங்க செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. திடீர்னு என்ன ஆயிருது அப்படின்னா, தொற்கால்ன்றவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாம அவங்க என்ன ஆயிருந்தாங்கன்னா மரிச்சு போயிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. உடனே அவங்க ஐயோ இப்படி இறந்து போயிட்டாங்களே. ஏன்னா நிறைய பேருக்கு அவங்கள உதவி பண்ணதுனால அந்த சுத்தி இருக்கிற அந்த வில்லேஜஸ் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப கவலை. ஐயோ இப்படி தொற்கால் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கவலை. உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பேதுருவை போய் கூட்டிட்டு வராங்க. பேதுரு வாங்கலாம் ப்ளீஸ், கொஞ்சம் இந்த தொற்காலுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க, எப்படியாவது நீங்க வந்து அவங்கள நீங்க வந்து எழுப்பணும், ஏதாவது நீங்க பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள குளிப்பாட்டி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க வீட்டோடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவங்கள படுக்க வச்சிருந்தாங்க. அப்புறம் பேதுரு போய் என்ன பண்றாங்க, ஒரு பெரிய அற்புதத்தை அந்த இடத்துல செய்றாங்க. சரியா? ஏசப்பா கிட்ட போய் நல்லா ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, எப்படியாவது இந்த தொற்கால நீங்க வந்து சரி பண்ணி நீங்க எப்படியாவது இவங்களை என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க வந்து எழுப்பிருங்க உயிரோட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஊக்கமா ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோம் பண்ணும்போது தொற்காலை உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லுன்னா உடனே இந்த தொற்காலை என்ன பண்றாங்க, எழும்பிட்டாங்க, உயிரோட எழும்பிட்டாங்க. இப்போ கர்த்தருக்காக நம்ம எப்படி வாழணும்? உலகத்துல நிறைய பேர் நிறைய விதமா வாழ்வாங்க. சில பேர் வந்து சுயநலமா வாழ்வாங்க, சில பேர் வந்து தனக்காக வாழ்வாங்க, சில பேர் சுற்றி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக வாழ்றாங்க. ஆனா நம்ம யாருக்காக வாழணும்? நம்ம கர்த்தருக்காக வாழணும். இருக்கிற வாரத்துல 7 நாள் இருக்கு நமக்கு. அதுல நீங்க 5 நாள் என்ன பண்றீங்க? ஸ்கூலுக்கு போவீங்க, டியூஷன் போவீங்க, பாடத்தை படிப்பீங்க, படங்களை வரைவீங்க, நிறைய ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்ணுவீங்க. ஆனா வாரத்துல ஒரு நாள் நம்ம யாருக்காக இருக்கிறோம்? நம்ம கர்த்தருக்காக வாழ்றோம். சில பேர் என்ன பண்ணுவீங்க, அந்த 10 மணிக்கு எழும்பவே முடியலப்பா, ரொம்ப டயர்டா இருக்கு, சர்ச்சுக்கே போக மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற நபர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி நம்ம ஒரு நாளுமே இருக்கவே கூடாது. இப்ப தொற்கால் வந்து நற்கிரியைகளை வந்து செய்யறதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம். அவங்க கிட்ட பாருங்க, வருமானம் அவ்வளவு சொல்லிக்கிற மாதிரி நிறைய வருமானம் இல்லைனாலும் அவங்க கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் பைசாயை வச்சு அவங்க அநேக நபர்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, உதவியா இருந்திருக்காங்க. கர்த்தருக்காக வாழ்ந்திருக்காங்க. கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை அவங்க வந்து செஞ்சிருக்காங்க. கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை அவங்க செஞ்சதுனாலதான் கர்த்தர் அவங்கள வந்து ஆசீர்வதிச்சிருக்காங்க. கண்டிப்பா அப்படித்தானே? அவங்க மறிச்சே போயிட்டாங்க, ஆனா ஆண்டவர் அவங்க ஜீவனையே திருப்பி கொடுத்திருக்காங்க. அதான் நம்ம வாழ்கிற வாழ்க்கை 70 பலத்தின் மிகுதினால நம்ம வந்து 80க்குள்ள நம்ம வாழலாம். ஆனா வாழ்கிற வாழ்க்கைய கர்த்தருக்காக நம்ம வந்து வாழ்ந்து ஒப்பு கொடுக்க முடியாத நம்ம ஜெபிப்போம். சரியா? எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஏசப்பாக்காக நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுங்க. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த சண்டே கிளாஸ் எடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எடுக்க ஆண்டவரே உதவியா இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் அன்பு மகள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தாவே உங்களுக்காக நாங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க எங்களுக்காக ஆண்டவரே. தொற்கால நீங்க வச்சிருக்கிறீங்க ஏசப்பா. ஆண்டவரே ஒரு ரோல் மாடலா அவங்க கிட்ட இருக்கிற நல்ல கிரியைகளை நாங்க வந்து பார்த்து ஆண்டவரை கற்றுக்கொள்ளும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வசனம் படிக்குமா? நான் வசனம் சொல்ல நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசையர் 3:24. நான் இன்னொரு சொல்ல நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசையர் 3:24. பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க சிங்கி வந்திருக்கேன். போன வாரம் இந்த எக்ஸைட்மெண்ட்ல பிள்ளைங்களா, இந்த வாரம் அதே எக்ஸைட்மெண்ட்ல நான் வந்துட்டேன். எனிவே பிள்ளைங்களா, உங்களுக்கு எதுக்கு நான் இவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? எந்த ரீசன்னாலனா நான் வந்து இன்னைக்குள்ள டாபிக்கின் படி மனப்பூர்வமாய் செய் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு தீவிரமாக நான் வந்து ஆண்டவரோட ஊழியத்தை மனப்பூர்வமா செய்ய வந்திருக்கேன். அப்ப இவ்வளவு நாள் நீ மனப்பூர்வமே இல்லாம தான் செஞ்சியா சிங்கி? நீங்க இவ்வளவு நேரம் நான் இது பேசிட்டு இருக்கும்போது இதான் யோசிச்சுட்டு இருந்தீங்களாக்கா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது.
இல்ல நீ தானே சொன்ன இன்னைக்கு நான் மனப்பூர்வமா ஊழியம் செய்ய வந்திருக்கேன். அப்ப நான் யோசிச்சேன், அப்ப இவ்வளவு நாள் நீ எப்படி ஊழியம் செய்ய வந்த? அப்படி இல்லக்கா, நான் எந்த ரீசன்னால இதை மென்ஷன் பண்ணேன்னா, நிறைய பிள்ளைங்க சண்டே கிளாஸ பார்க்கணும்னு உட்காருவாங்க. ஆனா அவங்க மனப்பூர்வமாவே உட்கார மாட்டாங்க. அவங்க மனமே இல்லாம உட்காருவாங்க போனை தூக்கிட்டு. அவங்க சண்டே கிளாஸ மனப்பூர்வமா பார்த்துட்டு இருந்தாதான் இப்போதைக்கு மன திரும்பி இருப்பாங்களே. என்ன ஒரு ரைமிங் பாத்தீங்களாக்கா? சிங்கி ஒன்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்காத. உனக்கு ஞாபகம் இருக்கா, முன்னாடி நீ சின்ன பிள்ளையா இருக்கச்சுல உங்க மம்மி நீ என்னைக்கு மனப்பூர்வமா சண்டே கிளாஸ் வந்த? நீ அந்த சாக்லேட்டுக்காகவும் உங்க மம்மியும் அப்பாவும் என்ன அடிப்பாங்கிறதுக்காக மட்டும்தானே நீ வந்த? என்னதான் சாக்லேட்காகவும் விபிஎஸ்ல கிடைக்கிற தட்டுக்காக நான் வந்தாலும் நான் மனப்பூர்வமா தான் டான்ஸ் ஆட வந்தேன். என்னமோ ஆனா இப்ப திருந்திட்ட, அதை நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். அக்கா அப்பெல்லாம் கிடையாதுக்கா. என்னதான் இருங்க, அவங்க மனப்பூர்வமா வந்தாங்களோ வரலையோ, ஆனா விதைக்க வேண்டிய விதைய விதைச்சவங்க தானக்கா இப்ப இந்த இடத்துல நான் கரெக்டா இருக்கேன். அப்போ நீங்க என்ன பார்க்கணும், அவங்க யாரெல்லாம் இந்த டைம்ல விதைச்சாங்களோ இப்போ அவங்க அறுவடை செஞ்சுட்டு இருக்காங்க. யாரு த்ரூ? நம்ம த்ரூ. ஆமா ஆமா சிங்கி, அது என்னமோ உண்மைதான். நம்ம அப்ப மனப்பூர்வமா கேட்டனாலதான் இப்ப மனப்பூர்வமா நம்ம எல்லாத்தையும் செய்யறதுக்கு நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க, ஆண்டவர் பலன் கொடுத்திருக்காங்க. ஆமாக்கா, அதனாலதான் நான் சொன்னேன் மனப்பூர்வமாய் நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன். ஆமா சிங்கி, ஆமா பிள்ளைகளா, நீங்களும் இந்த சிங்கி பண்ற மாதிரி மனப்பூர்வ ஊழியம் மட்டும் இல்ல, நீங்க பண்ற சின்ன சின்ன வேலையா இருந்தா கூட, நீங்க படிச்சாலும் சரி, நீங்க மம்மிக்கு வேலை பார்த்து கொடுத்தாலும் சரி, இல்ல சர்ச்சில் ஏதாவது வேலை பார்த்தா கூட சரி, என்ன பண்ணாலுமே அதை மனப்பூர்வமா செய்யணும். ஏன்னா அறகுறையா செய்யற வேலை ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆமாக்கா, இது நம்ம பைபிள்ல எப்படி ரிலேட் பண்ணலாம்? காய் ஆபேல் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? ரெண்டு பேருமே மனப்பூர்வமா செஞ்சாங்களா? செய்யல. அதுல ஆபேல் மட்டும் தான்க்கா மனப்பூர்வமா செஞ்சாங்க. எப்படி தெரியுமா? ஆபேல் வந்து நல்லா குளு 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 குளுன்ட்டு இருக்கிற ஆடா போய் ஏசப்பாக்கு கொடுத்தாங்க. ஆனா காயின் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க வந்து இல்ல எனக்கு துட்டு தான் முக்கியம், அதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம் சொல்லிட்டு எதெல்லாம் சூம்பி சுருங்கி இருக்கோ அதை போய் கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்க மனப்பூர்வமாவே செய்யல. அதனால ஏசப்பா என்ன பண்ணாங்க? ஏசப்பா இல்ல கடவுள் என்ன பண்ணாங்க? ஆமா, ஆபேலுக்கு மட்டும் தான் அக்செப்ட் பண்ணாங்க. அதனால நம்ம என்ன வேலை பண்ணாலுமே என்ன பண்ணணும்? மனப்பூர்வமாய் செய்யணும். ஆமா சிங்கி, வெரி குட். இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அது மட்டும் இல்லாம சிங்கி, இப்போ நீ மனப்பூர்வமா எந்த வேலையை செஞ்சேன்னு வச்சுக்கோயே, அது எவ்வளவோ பெரிய கஷ்டமான வேலையா இருந்தா கூட உனக்கு அதுக்கு கஷ்டமே தெரியாது, தெரியுமா? கொஞ்சம் குனிங்கக்கா, உங்களுக்கு என்னக்கா இவ்வளவு தெய்வீக ஞானம்? சார், ஏன்னா இன்னைக்கு மனப்பூர்வமா நீங்க மனப்பூர்வமா என் கூட சண்டே கிளாஸ் எடுத்துட்டு இருந்தீங்கன்ட்டு. ஆமா, அதேதான் நீ இருக்கறதுல மனப்பூர்வம் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஆமாக்கா, என்னோட ஸ்பிரிட்க்கா, இதுக்குதான் என் கூட நீங்க இருந்தீங்கன்னா என் ஸ்பிரிட் எல்லாம் உங்களுக்கு வந்துரும். அப்பா, சரி 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 பிள்ளைகளா, இப்போ இதே மனப்பூர்வத்தோட நம்ம எல்லாரும் பாய் சொல்லலாமா? இப்ப நான் எப்படி முடிக்கன்னு மட்டும் பாருங்க. முடிக்க மனசுல மனப்பூர்வமே இல்லாம தான் முடிக்க. ஏன்னா பிள்ளைங்களை வந்து பிரியதுக்கு மனசு இல்ல. என்ன பண்ண மனப்பூர்வமா நம்ம முடிச்சுதான் ஆகணும். ஓகே பிள்ளைங்களா, உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் சிங்கி, உங்கள் அபிரேகாக்கா. உங்களை நாங்க அடுத்த வாரம் சந்திக்கிறோம். அது வர நல்லா பைபிள் படிச்சு பிரேயர் பண்ணுங்க. என்ன வேலையை செஞ்சாலும் மனப்பூர்வமா செய்யுங்க. பைபிள் படிக்கீங்களோ, பிரேயர் பண்ணீங்களோ, அம்மாக்கு ஹெல்ப் பண்ணீங்களோ, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணீங்களோ, ஹோம்ஒர்க் பண்றீங்களோ, படிக்கீங்களோ, பாடுறீங்களோ, உருளுறீங்களோ, பெறலிடுறீங்களோ, எல்லாத்தையுமே மனப்பூர்வமா செய்யுங்க. டாடா, பாய் பாய்.